டெய்லி நைட்டு 10, 10:30 வரைக்கும் வேலை செஞ்சுட்டு 11 மணிக்கு மேல சாப்பிடலான்னு போனா ஹோட்டல்லாம் மூடி இருக்கும். என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு பைக்ல தேடி அலைஞ்சிட்டு போனா எங்கேயாவது ஓரத்துல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கும். சரி இதாச்சும் திறந்திருக்கேன்னு சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் சில்லி சிக்கனும் இருக்குன்னுவான். ஹம், எதுக்கு ரிஸ்க்குன்னு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ஆனா அது என்னவோ நமக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. வேற வழி இல்லாம கடமையேன்னு சாப்பிட்டு வருவேன். சரி வேலையை நைட்டு லேட்டா முடிச்சுட்டு போறதுனால தானே நல்ல ஹோட்டல்ல சாப்பிட முடியலையேன்னு அடுத்த நாள் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பலான்னு ட்ரை பண்ணுவோம். ஆனா ஒர்க் ப்ரெஷர்ல அது முடியாது. சாட்டர்டே சண்டேல ஓரளவுக்கு நல்ல ஹோட்டல்ல சாப்பிட முடியும். ஆனா அது நமக்கு செட் ஆகாது. ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப போருங்க. டெய்லி ஹோட்டல்ல சாப்பிட்ற முகத்தை நீங்க எப்பாவது நல்லா கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? முகத்துல சிரிப்பே இருக்காது. எப்பவும் சலிப்பா இருப்பான். உப்பு சப்பு இல்லாத சாப்பாடை சாப்பிட்டு ஒன்றும் உம்முன்னு இருப்பான். இல்ல ரொம்ப காரசாரமா சாப்பிட்டு சாப்பிட்டு யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விடுவான். அதுவும் ஹோட்டல் சாப்பாடுல டெய்லி உங்களுக்கு பெருசா என்னங்க கிடைச்சிரும்? பூசணிக்காய் கூட்டு, புடலங்காய் பொரியல், நூக்கல் சாம்பார்னு இருக்கிறதே விலை கம்மியா கிடைக்கிற காய்கறியை வாங்கி அதை சமைச்சு அதை ஸ்பெஷல் மீல்ஸ்னு போடுவாங்க. ஊர்ல அம்மா நமக்கு சமைச்சு போட்ட காய்கறி பேர்லாம் நமக்கு மறந்தே போயிடும். கேரட் பொரியல், கத்திரிக்காய், காராமணி மசியல், வாழைக்காய் வறுவல், இதெல்லாம் நம்ம கனவுல மட்டும்தாங்க வரும். சரி மீன் சாப்பிடலான்னு ஹோட்டலுக்கு போவேன். கடல்ல வஞ்சரத்தை தவிர வேற எந்த மீனுமே மேயாத மாதிரி ஃபிஷ் ஃப்ரைன்னு அதை எண்ணெயில போட்டு பஜ்ஜி மாதிரி பொரிச்சு தருவான். நமக்கு இந்த சங்கரா, காரப்பொடி, மத்தி மீன்லாம் சாப்பிடும் போல ஆசையா இருக்கும். ஆனா அதுக்காக வாரம் அம்மா வீட்டுக்கு 500 கிலோமீட்டர் போயிட்டு வர முடியுமா என்ன? அதான் எதுக்கு இப்படி தலையெழுத்தேன்னு சாப்பிடணும்னு பேசாம நாமளே சமைச்சு சாப்பிடலான்னு தோணும். ஒரு ஆர்வத்துல அப்படியே மார்க்கெட் கிளம்பி போய் நமக்கு பிடிச்ச காய்கறி, நமக்கு பிடிச்ச மீனுன்னு வாங்கிட்டு வந்து நம்ம நலபாகத்தை ஆரம்பிப்போம். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். ஆனா லைஃப்ல எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தானே. கொஞ்ச நாள்லயே நம்ம தப்ப கரெக்ட் பண்ணி சமையல்ல பெரிய மாஸ்டர் ஆயிடுவோம். அப்புறம் புக்ல கொஞ்சம் யூடியூப்ல கொஞ்சம் பார்த்து ஹோட்டல் திறக்கிற அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம். இதுதான் நான் சென்னைக்கு வந்து சமையல் கத்துக்கிட்ட கதை. சாரிங்க, சின்னதா ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் ரொம்ப போர் அடிச்சிட்டனோ? No, it's quite interesting. சமைக்க கத்துக்கிட்டதெல்லாம் ஓகே. ஆனா ராஜியை எப்படி உங்களால ஒரு டாக்டர் மாதிரி கவனிச்சுக்க முடியுது? அப்படின்னா இல்ல, பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணு காலையில என்ன சாப்பிடணும், லஞ்சுக்கு என்ன கொடுக்கணும், டின்னருக்கு என்ன கொடுக்கணும்னு அவ்வளவு பார்த்து செய்றீங்களே. அப்படியா? பின்ன இல்லையா? நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் படிச்ச மாதிரி வேலைக்கு ஒரு மெனுன்னு அவ்வளவு ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுத்து அவளை அப்படி கவனிக்கிறீங்களே. கர்ப்பமா இருக்கிற பொண்ணு என்ன சாப்பிடணும், அதை எவ்வளவு சாப்பிடணும்னு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் செய்யற மாதிரியே இருக்குங்க. எப்படி இதெல்லாம் தெரியும்? இது என்ன பெரிய கம்ப சுத்திரமா? அதான் நெட்ல தட்டினா எல்லாமே வந்துருது. அதை பார்த்துட்டு அப்படியே ராஜியோட டாக்டருக்கு ஒரு ஃபோனை போடுவேன். டாக்டர் இதெல்லாம் கொடுக்கலாமான்னு கேட்பேன். அப்படியே வேற என்ன கொடுக்கணும்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதான். சான்ஸே இல்லங்க. புரியல? இல்ல, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் சத்தியமா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. ராஜி பெரிய அதிர்ஷ்டசாலி. ஐயோ, அப்படி என்னங்க நான் பெருசா பண்ணிட்டேன்? நான் என்ன அவங்களுக்கு மட்டுமா சமைக்கிறேன்? நானும் தானே இந்த வீட்டில் சாப்பிட்றேன். சும்மா சமாளிக்காதீங்க. நீங்க அவளுக்குன்னு ஸ்பெஷலா செய்யறதெல்லாம் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். என்ன இன்னைக்கு மண்ணீரல், நெஞ்செலும்பு சூப்பெல்லாம் இல்ல போல. இன்னைக்கு கம்ப்ளீட் வெஜ் தான். ஆனா அவிச்ச முட்டை உண்டு. சரி, உங்க ஃப்ரெண்டுக்காக இவ்ளோ பண்றீங்க. ஆனா அதுக்காக மாத்திரை மருந்தெல்லாம் கூடவா உங்க கையால கொடுக்கணும்? வேற என்னங்க பண்றது? உங்க ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி ஜாஸ்தியா இருக்கே. ஒரு நிமிஷம் இருங்க. ஆ, இந்தாங்க. இதை எப்படிங்க இவ்ளோ சீக்கிரம் போட்டீங்க? ஏற்கனவே போட்டு வச்சதுதாங்க. தேங்க்ஸ். குடிங்க. எப்படி இருக்கு? சான்ஸே இல்ல. பா, இப்படி ஒரு காஃபியை நான் குடிச்சதே இல்ல. என்ன காஃபி இது? இன்ஸ்டன்ட் காஃபி தான். அது இல்ல, இதுல ஏதோ ஆட் பண்ணிருக்கீங்க. நத்திங்க. சும்மா சொல்லாதீங்க. இதுல ஸ்பெஷலா ஏதோ கலந்திருக்கீங்க. எதுவும் கலக்கல. எல்லாம் அதே பால், அதே சர்க்கரை, அதே காஃபி பவுடர் தான். என்ன
பாலோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும், காப்பி தூள் சர்க்கரை இதோட பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறப்போ பாலோட சூடு கரெக்டாக ஓ இருக்கும். இவ்வளோ தாங்க ரகசியமே. ஒரு நிமிஷம் இருங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு மாத்திரை கொடுத்துட்டு வந்துடுறேன். ம்